வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுல நட்பை பற்றிய புரிதல்ல தவிர்க்க வேண்டிய நட்பு வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்த யூனிட் வந்தாச்சு. அது என்னன்னா காக்கும் நட்பு அமைவதற்கான அடிப்படை. சரிங்களா? என்னன்னா பேசிக்ஸ் இருக்கணும். பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஒரு செக்யூரபிள் ஃப்ரெண்ட்ஷிப் அமையணும்னா என்னன்னா பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதுதான் இந்த யூனிட்ல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதுல என்ன சாப்டர் படிக்க போறோம்னா நட்பிற்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பு. நட்பு மனசுல இருந்து ஏற்படணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சரி, நட்புக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு, என்ன மாதிரியான தொடர்புகள் இருந்தா அந்த நட்பு ஒரு சிறந்த நட்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த சாப்டர்ல நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறாங்க. சரிங்களா? இப்ப வந்து இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க ஒரு 4 ஸ்டெப் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? அறிமுகம், அதாவது இன்ட்ரோடக்ஷன். இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா என்ன, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அறிமுகம் ஆகுறாரு அப்பதான். சரிங்களா? அறிமுகம் ஆகுறாரு. இவர் ஒரு புது மனிதர். இவர் அறிமுகம் ஆகுறார். அறிமுகம் ஆன ஸ்டேஜ்லயே நட்பு வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கான காரணம் என்ன? அதாவது காரணம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. அதுல உள்ள அந்த நுட்பம் தான் கேக்குறாங்க. சரிங்களா? ரொம்ப அது ஆன்சர் அக்யூரேட்டா இருக்கணும். நீங்க படிச்சதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி ஏன் அப்படி நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க அப்படின்ட்டு ஆன்சர் நல்லா நுட்பமா சொல்லணும். நீங்க ஷார்ப்பா இருக்கணும் அந்த ஆன்சர். உங்களோட ஆன்சர். சரிங்களா? சொல்லி அனுப்புங்களேன். அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட போயிட்டு நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா இல்ல திருவள்ளுவர் தாத்தா என்ன டிப்ஸ் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் செல்லகுட்டீஸ். தேங்க்யூ.